கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு. கடும் வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஜூன் 2ஆம் வாரம் திறக்கப்படும் என்று தகவல். மணல் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக திருச்சி, கரூர் உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர். சென்னையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை கேள்வி. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் பரப்புரை செய்ததாக புகார். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய 29ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் கேரளா, கர்நாடகா உட்பட 13 மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு. 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். உத்தரப்பிரதேசின் கன்னோஜ் மக்களவைத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ். ஆந்திராவின் புலிவெந்துலா சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வேட்புமனு. $4 கோடி பணம் பறிமுதல் தொடர்பாக மே 2ஆம் தேதி காவல்துறை முன்பாக ஆஜராக உள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. தனக்கு தொடர்பில்லாத பணம் என்று மீண்டும் உறுதி. அது ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. குடியாத்தம் அருகே நியாய விலைக் கடையில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள். மத்திய அரசு மண்ணெண்ணெய் விநியோகத்தை குறைத்ததால் தட்டுப்பாடு என்று அமைச்சர் சக்கரபாணி நியூஸ் 8னுக்கு விளக்கம். நடிகை தமிழிக்கும் கோடை வெயில் காரணமாக தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வரும் 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவும், மே 10ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவும் வெளியிடப்பட உள்ளன. இந்நிலையில் சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கோடை வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியை ஒத்திவைப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வரக்கூடிய நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறப்பது இயலாத ஒன்றாக உள்ளது. எனவே ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகளை திறக்கலாமா அல்லது முதலில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறந்துவிட்டு அதற்கு பிறகு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்கலாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகள் திறக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மணல் குவாரி முறைகேடு வழக்கில் திருச்சி, தஞ்சாவூர் உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட சிலர் கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும், மணல் ஒப்பந்த குவாரிகளில் கிடைத்த வருமானம் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள மணல் குவாரிகள், மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களின் வீடுகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து மணல் குவாரி முறைகேடு விவகாரத்தில் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், கரூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பினர். அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, கரூர் ஆட்சியர் தங்கவேல், வேலூர் ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராகினர். ஆனால் விசாரணை அதிகாரி நுங்கம்பாக்கம் குஷ்குமார் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருப்பது தெரியவந்ததால் 5 மாவட்ட ஆட்சியர்களும் அந்த அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது சட்டவிரோதமாக மணல் விற்பனை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். ரயிலில் $4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தன்னை சிக்க வைக்க சூழ்ச்சி நடைபெறுவதாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசியவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷனில் 2ஆம் தேதி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது. இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். $200 கோடி மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. ஆனால் ஏன் இப்படி இந்த $4 கோடி மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்களா, வாங்கிட்டீங்களா, வாங்க போறீங்களா? சொல்லியிருக்காங்க. நான் நேரில் ஆஜராகுவேன். ஐபிஎல் போட்டிகளை
இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 7 கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள் உட்பட 102 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அசாம், பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், திரிபுரா, மணிப்பூர், ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் கேரளாவின் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா, பாஜகவின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் காங்கிரஸ் சார்பிலும், மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர். திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக காங்கிரசின் கே முரளிதரனும், சிபிஎம் சார்பில் VS சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர். 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவின் 14 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பெங்களூரு ரூரல், பெங்களூர் வடக்கு, பெங்களூர் சென்ட்ரல், பெங்களூரு தெற்கு, ஹாசன், மாண்டியா மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் கடுமையான போட்டி நிலவுகிறது. பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா, முன்னாள் முதலமைச்சர் HD குமாரசாமி, DK சிவக்குமாரின் சகோதரர் DK சுரேஷ், மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோரின் தலைவிதி 2ஆம் கட்ட தேர்தலில் முடிவு செய்யப்படும். இதேபோல் ராஜஸ்தானில் மீதமுள்ள 12 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் ஜலோரிலும், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கோட்டாவிலும் களம் காண்கின்றனர். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு 8 இடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது. கடந்த முறை சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகை நவ்னீத் ராணா அமராவதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார். மகாராஷ்டிராவைப் போலவே உத்தரப்பிரதேசத்திலும் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கிறது. நடிகை ஹேமா மாலினி மதுரா தொகுதியில் களம் காண்கிறார். மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங், பாலூர்காட், ராய்கஞ்ச் ஆகிய 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாலூர்காட்டில் பாஜகவின் மாநில தலைவர் சுகந்தா மஜும்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிப்லப் மித்ராவை எதிர்கொள்கிறார். டார்ஜிலிங்கில் ராஜு பிஸ்டா மற்றும் திரிணாமுல் காங்கிரசின் கோபால் வர்மா இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. முதற்கட்ட தேர்தலில் நாட்டிலேயே மிகவும் குறைந்த அளவு வாக்குப்பதிவான பீகாரில் 5 தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது. அங்கு பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் RJD கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. பூர்ணியாவில் காங்கிரஸ் தலைவர் பப்பு யாதவ் பாஜகவின் பீமா பாரதியை எதிர்த்து போட்டியிடுகிறார். அசாமின் 5 தொகுதிகளும், சத்தீஸ்கரின் 3 தொகுதிகளும் வாக்குப்பதிவுக்கு தயாராகி வருகின்றன. கேரளாவில் மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் இடதுசாரி காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கிடையே 3 முனை போட்டி நிலவுகிறது. 25 பெண் வேட்பாளர்கள் உட்பட 194 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலம் முழுவதுமாக 25,231 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2,77,00,000 மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யக்கூடிய விதமாக 66,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், VVPAT கருவிகள் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைக்கப்படக்கூடிய பணி இன்று காலை நடைபெற்றது. வயநாடு தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு ஜீப் மூலமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்